OS line we use that ACSR conductor. ACSR now we know that steel plus surrounding aluminum. This is ACSR. ACSR na aluminum core, steel reinforced. So here on the AC aluminum, steel as core and aluminum as wire, having low resistance. Resistance வந்து கம்மியா இருக்கும் அலுமினியம், ஓகேவா? அதனால தான் அலுமினியம் யூஸ் பண்றோம். பிகாஸ் ஆஃப் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இது வார்டு அரௌண்ட் த கோர், ஸ்டீலுக்கு அரௌண்டா வார் பண்ணிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஓஎஸ் லைனை வந்து கேரி பண்றதுக்கு we have a suspension insulator. Suspension insulator வச்சுப்பாங்க. இது ஒரு கிளாஸ் சஸ்பென்ஷன், இதுதான் வந்து இன்சுலேட்டர், ஓகேவா? இது வந்து கண்டக்டர், கண்டக்டர் இது வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, எத்தனை ஸ்ட்ரிங் இருக்கு, இது எத்தனை இன்சுலேட்டர் இருக்கு? 20லாம் இருக்காது. ஒன்னு வந்து 11 kV வந்து விஸ்டாண்ட் பண்ணும். இப்போ 110 kV னா எத்தனை இன்சுலேட்டர் தேவைப்படும்? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ஸ்ட்ரிங் இருக்கு, இது வந்து எத்தனை ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஒரு இன்சுலேட்டர் வந்து 11 kV ஆர் சம் பிஃபோர் பிலோ 6.6 kV அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா எத்தனை, இப்போ 11 kV எடுத்துனா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு 11 kV எடுத்துனா எத்தனை ஸ்ட்ரிங் தேவைப்படும்? 110 kV னா 10, 110/11, ஓகேவா? 10. அதாவது இதான் வந்து டவர் பா, டவர்ல we have insulator, இதெல்லாம் கண்டக்டர் இருக்கும், இது லைவ் கண்டக்டர். இந்த டவரும் இந்த கண்டக்டரும் வந்து கான்டாக்ட் ஆகக்கூடாது. கான்டாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சப்ளை will be கிரவுண்ட் ஆயிடும். ஏன்னா ஹியூமன் போனா டச் பண்ணாலும் ஷாக் அடிக்கும் பிளஸ் பர்ன் ஆயிடுவாங்க. இந்த 110 kV 220 kV எல்லாம் போச்சுன்னா இங்க வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் வந்து இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் சைடு தான் காமிச்சுங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங், இது பேஸ்ட் ஆன் த வோல்டேஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். So this is a double circuit line, we already know that. So இது வந்து பாத்தீங்கன்னா phase conductor. Transmission line usually include 1 or 2 steel wire called ground wire. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா we have டாப் மோஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கிரவுண்ட் வயர் சொல்லுவாங்க, எர்த் வயர். இந்த டாப்ல இருக்குல்ல தெரியுதா, டாப்ல வந்து எர்த் வயர் வச்சிருப்பாங்க. இது வந்து டவரோட ஸ்ட்ரிங், இது வந்து கண்டக்டர். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசர். And next one the UG cable. This is where UG cable பாத்தீங்கன்னா we have based on the voltage, cable line designed to be placed underground or underwater. The conductor are insulated from one another and surrounded by a protective sheath. அதாவது sheath means அது ஒரு protecting device, ஓகேவா? இந்த listen, இதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர், அது சுத்தி we have protecting device வச்சிருப்பாங்க, protective device. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு. இப்போ நீங்க வந்து யூஜி கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து வளைக்க முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. அது தனியா ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க பெண்ட் பண்றதுக்கு, கட் பண்றதுக்குலாம். ஸ்ட்ரென்த் வந்து வெரி ஹையா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாங் சூட்டபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து நாட் சூட்டபிள். அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரான்ஸ்மிஷன் வந்து நாட் சூட்டபிள், ஓகேவா? ஓஎஸ் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரான்ஸ்மிஷன் வந்து சூட்டபிள், ஓகேவா?
ஏன்னா ஏன் சூட்டபிள் இல்லைன்னா ஓஎஸ் லைன் வந்து ரொம்ப தூரம் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் லைன் ரொம்ப தூரம் டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற சைஸ் வந்து பெருசாகிடும். இப்போ வந்து 300 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற வோல்டேஜ் வந்து சைஸ் ஆஃப் த யூஜி கேபிள் வந்து பெருசா இருக்கும். அது பரி பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட். பரினா தெரியும்ல, புதைக்கிறது. ஓகே, பரி பண்றதுல வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ட்ரன்ச் அதுக்கு தனியாக செப்பரேட் ட்ரன்ச் வைக்கணும். அது இல்லாம ஏன்னா ஃபால்ட் ஆச்சுன்னா டோட்டலா வந்து அந்த ஏரியாவே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேவா, ஓஎஸ் லைன்ல மேல ஃபால்ட் ஆனா கூட அதை அப்படியே வந்து மேலே நம்ம கட் பண்ணிடலாம். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல ஃபால்ட் ஆச்சுன்னா அது ஃபைன் பண்றது ஆல்சோ டிஃபிகல்ட், ஆல்சோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேவா, ஸோ திஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் and parameters. Now only we go to the parameters. First we need parameters. So along with electrical transmission line are characterized 4 parameters. 4 parameters. Enna parameters na resistance, inductance, capacitance and shunt conductance. Conductance na what is mean that? 4 parameter main resistance, inductance, capacitance, shunt conductance. Conductance na enna? That is denoted as G. G கேள்விப்பட்டீங்களா? What is G? 1 by R. Resistance के opposite. Okay. Conductance one of the parameter. 4 parameter: resistance, inductance, capacitance and shunt conductance. Electrical design of performance of line depends on these parameters. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா அந்த லைன் வந்து இந்த 4 parameters அது இல்லாம நிறைய parameters இருக்கும். ஒரு டிசைன் பண்றீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் we have to know this 4 parameters. Okay, value determine the power carrying capacity of the transmission line and voltage drop across the full load. எதுக்கு இந்த parametersலாம் கால்குலேட் பண்றோம்? இங்க சொல்லிருக்காங்க, இது power carrying capacity of the transmission line. Resistance, inductance, capacitance and conductance. அது நாலும் தெரிஞ்சாதான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாம we can voltage drop across full load. voltage drop வந்து full loadல எவ்வளவு இருக்கும் அது ஐடென்டிஃபை பண்றதும் இந்த பேஸ் பண்ணி தான் ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு கண்டக்டர்ல எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஒரு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுங்க, கண்டக்டரோட சைஸும் டிஃபரெண்டா மாறும். கரண்ட் அதிகமாகனா அதுக்கேற்ற கண்டக்டர் சைஸும் மாறும். அதெல்லாம் டிசைன் இருக்கு. ஓகே, இந்த பேராமீட்டர் 4 பேராமீட்டர் வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா, திஸ் பேராமீட்டர் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த ஹோல் லைன்ஸ். இந்த பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல, இப்ப சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் எடுத்தேன். இப்போ 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லா லைனும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஒரு சிங்கிள் லைனை வச்சு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கெபாசிட்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் இருக்கும், கண்டக்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன்ல இண்டக்டன்ஸ் கண்டக்டன்ஸ் வந்துடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும். கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லி பார்க்கலாம். 2 கண்டக்டர் நடுவில் இப்போ ரெண்டு லைன் போகுது, ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், 3 லைன் போகுது வச்சுங்க. 2 ஃபேஸுக்கும் நடுவுல என்ன இருக்கும்? யார் இன்சுலேட்டர் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் ஒரு ஃபேஸ். ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 கண்டக்டர் நடுவில் இன்சுலேட்டர். அப்ப அது நடுவில் என்ன இருக்கும்? கெபாசிட்டன்ஸ். ஓகேவா, அது வந்து இம்பார்ட்டன்ட். அதான் எல்லா லைனும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். So this is normally denoted as RLCG. R என்றது resistance, L என்றது inductance, C என்றது capacitance, G என்றது shunt conductance. Shunt conductance. Okay, shunt நோன் படிங்க. Shunt conductance. Shunt conductance ஒண்ணும் கிடையாது. Shuntனா என்னது? parallel. parallel தான் shunt. அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டு இருக்குன்னா அதுக்கும் கிரவுண்டுக்கும், இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுங்க, ஆர் ஃபேஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், கிரவுண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். நடுவில் என்ன இருக்கு? யார் இருக்கும்?
ஓகேவா? அப்ப அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் கால்ட் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். எப்படி கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது? மேல கண்டக்டர் வந்து பாசிட்டிவ் ஆர் சம் வோல்டேஜ் இருக்கும். வோல்டேஜ் இருந்தாலே பாசிட்டிவ். ஓகே. கிரவுண்ட் வந்து ஒரு நெகட்டிவ், ஜீரோ பொட்டன்ஷியல், அது ஒரு நெகட்டிவ். கண்டக்டன்ஸ்க்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? யார் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? அங்க ஒரு கண்டக்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆகும்? ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஹைட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ஹைட்ல டிரான்ஸ்மிட் பண்றோம், இல்லைன்னா ரொம்ப கம்மியா டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா ஹைட்டு நம்ம கிட்ட போக சொல்ல நம்ம ஷாக் அடிக்கும். ஓகேவா? அதனாலதான் டிரான்ஸ்மிஷன் வந்து டிசைன் பண்றப்ப ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸும் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? So the line resistance inductance from the series impedance of the line, while the capacitance conductance of the shunt admittance of the line. ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் பாத்தீங்கன்னா சீரியஸ் இம்பிடன்ஸ். சீரியஸ் இம்பிடன்ஸ்னா என்ன? ஏசில வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பதிலா இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் அதுல டிசில வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஏசில வந்து இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அட்மிட்டன்ஸ் வரும். அட்மிட்டன்ஸும் இம்பிடன்ஸும் எப்படி என்ன ரிலேஷன்? 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இம்பிடன்ஸ் ஓட ப்ரொபோர்ஷனல். இம்பிடன்ஸ் எப்படி என்ன பண்ணீங்க? இசட். அட்மிட்டன்ஸ் என்னதுப்பா? ஒய். ஒய் வந்து அட்மிட்டன்ஸ், இசட் வந்து இம்பிடன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த சீரியஸ் இம்பிடன்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா அந்த லைன்ல சீரியஸ்ல நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். பட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸும் இருக்கும். ஒரு டிரான்ஸ்மிஷன் இப்போ ஒரு டவர் இருக்குன்னா, ஒரு டவர் இருக்கு, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போகுது. ஓகே, அதுல வந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், இண்டக்டன்ஸும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் இம்பிடன்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ஜி, இது சி, இது ஆர் எல். ரெசிஸ்டன்ஸ் இது ஜியும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் போடுவாங்க. இது வந்து பேரலா இருக்கும். இது வந்து அட்மிட்டன்ஸ். திஸ் இஸ் இது என்ன? இம்பிடன்ஸ். So series resistance lies basically on the physical composition of conductor at a given temperature. Resistance வந்து பாத்தீங்கன்னா based on the temperature பொறுத்து டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து நான் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்க போட்டு நல்லா இதுதான் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேசிக்கலி பிசிக்கல் காம்போசிஷன். காம்போசிஷன்னா பிசிக்கலா வந்து ஒரு கண்டக்டர்ல இருக்குன்னு அர்த்தம். எந்த கண்டக்டர் எனி மெட்டீரியல் மேக் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது பிசிக்கலா வந்து காம்போசிஷன் ஆஃப் த கண்டக்டர். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கிவன் டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹோம்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்ளைட் வோல்ட் V is equal to I. ஓகேவா? V directly proportional to I. டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் மாற்ற ரெசிஸ்டன்ஸ் மாறும். சீரியஸ் இண்டக்டன்ஸ், இங்க இருக்க இண்டக்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் த கண்டக்டர். ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுல வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுல வரும்? இண்டக்டன்ஸ்ல magnetic field. Capacitance what is that magnetic field, electric field? Magnetic field, electric field சொல்றாங்க. என்னது? இப்போ இண்டக்டர் சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு மேக்னெட் கிரியேட் ஆகுமா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் சுத்தி இண்டக்டன்ஸ் சப்ளை கொடுத்தனா.
நம்ம ஸ்பேன் இருக்கு, ஸ்பேன்ல என்ன இருக்கு? காயில் இருக்கா? காயில் இண்டக்டன்ஸா கெபாசிட்டன்ஸா? இண்டக்டன்ஸ். அப்ப என்ன நடக்குது அங்க? மேக்னெட் இன்டியூஸ் ஆகுது, அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? இண்டக்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், கெபாசிட்டன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? சார்ஜ். சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகும். சார்ஜ்னா தெரியுமா? வாட் ஆர் சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சார்ஜ்ல அக்குமுலேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்றது மேக்னெட்டா வரும். ஓகேவா? Around the conductor depends on the geometrical arrangement. Geometrical arrangement, GMD also பார்த்தோம்ல பிஃபோர் சிலபஸ் பார்க்கல. GMD பார்த்தோம். Geometrical mean distance, geometrical mean diameter, அதெல்லாம் வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்டக்டர், ஸ்ட்ரக்சரோட கண்டக்டரோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அந்த ஜிஎம்டி ஜிஎம்ஆர் அதெல்லாம் வரும். அது பார்க்கலாம் என்னன்னு ஃபியூச்சர்ல. ஷண்ட் கண்டக்டன்ஸ், ஷண்ட் கண்டக்டன்ஸ் is due to leakage current flowing across the insulator and air. Shunt conductance na enna sonna? Shunt conductance. Idan shunt conductance. இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் இங்க இருக்கு, இங்க வந்து கிரவுண்ட் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து இது நடுவுல என்ன இருக்கும்? டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இதுக்கும் என்ன இருக்கும்? கிரவுண்டுக்கும் யார் இருக்குமா? யார் இருக்கும். ஓகேவா? இந்த ஏர்ல சம் லீக்கேஜ் கரண்ட் ஆகுது டியூ டு கெபாசிட்டன்ஸ், அப்படி கண்டக்ட் சம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுல அது மட்டும் இல்லாம இங்க சைட்ல இருக்க இன்சுலேட்டர் இருந்தாலும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவுல ஒரு லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுதான் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷண்ட் கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதான் இங்க சொல்லிருக்காங்க, லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோயிங் அக்ராஸ் இன்சுலேட்டர் அண்ட் ஏர். The leakage current is considerably small compared to nominal current. இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு டைம் வந்து ஷண்ட் கெபாசிட்டர் வந்து லார்ஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அதை நம்ம டிசைன் பண்ண சொல்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்வலி நெக்லெக்டட். அதை சொன்னால யூஸ்வலி நெக்லெக்ட் லாங் ஸ்மால் லாங் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ்வலி நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. And therefore shunt conductance is normally not considered for transmission line modeling. இப்போ மாடலிங் பண்ண சொல்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஸ்மாலா இருந்துச்சுன்னா அதுல வந்து கண்டக்டன்ஸ் வந்து எடுக்க தேவையில்ல. ஓகே.